நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கேள்வி என்னன்னா, ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமணம் நடக்கும்போது திருமணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விதி இருக்கும். அதுதான் திருமணம் நடக்கும்போது பண்ற 7 முறை சுத்துறது. ஆமா குருவே, ஆனா கேள்வி இது கிடையாது. அந்த 7 சுத்தோடு சேர்த்து 7 புனிதமான சத்தியங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்வாங்க. அந்த 7 சத்தியங்கள் என்னன்றத நீங்க சொல்லணும். குருவே, இந்த கேள்வி உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா முதல்ல மணி அடிச்சது நீங்க தான். அந்த 7 சத்தியம் என்னங்கிறது மறந்து போச்சு. பேசாம பண்டித ராமகிருஷ்ணன் பக்கம் திரும்பிடுவோம். மகாராணி சின்னாதேவி, நான் முதல்ல மணி அடிச்சது என்னவோ உண்மைதான். ஆனா அந்த சமயத்துல நீங்க கேள்வியை முடிக்கவே இல்லை. அதனால தவறு என்னுடையதுதான். ஆனா நீங்க முழுசா கேள்வி கேட்ட உடனே முதல்ல மணி அடிச்சது பண்டித ராமகிருஷ்ணர் தான் மகாராணி. அதை எல்லாரும் பார்த்தாங்க. அதனால இந்த வாய்ப்பு ராமகிருஷ்ணருக்கு போறதுதான் சரி. அதுதான் நியாயமும் கூட, இல்லையா? சரிங்க குருவே. மகாராணி அவர்களே, அனுமதி கிடைக்குமா? 7 சத்தியங்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி என் மனைவி சாரதா என் கூட வந்து நிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த 7 சத்தியங்களை 7 முறை சுத்தி வந்து சத்தியம் பண்ணுவோம். அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் பண்டித ராமகிருஷ்ணரே. கேள்வி அது இல்ல, சத்தியங்கள் என்னென்ன? முதல் சத்தியத்துல மணப்பெண் மாப்பிள்ளை கிட்ட, நீங்க ஏதாவது தீர்த்த யாத்திரைக்கு போகும்போது என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. விரதம், பூஜை, கடவுளை சார்ந்த மத்த காரியங்கள்லயும் உங்க கூட நானும் இருப்பேன். இன்னைக்கு எப்படி உங்களுடைய இடது புறத்துல என்ன உட்கார வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி பூஜை காரியங்கள்லயும் நான் உங்க இடது பக்கம் இருப்பேன். 2வது சத்தியத்துல மணப்பெண் மாப்பிள்ளை கிட்ட, இன்னில இருந்து என்னுடைய அப்பா அம்மா உங்களுடைய அப்பா அம்மா. உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நீங்க எப்படி மரியாதை கொடுக்கறீங்களோ அதே மாதிரி இன்னில இருந்து என்னுடைய அப்பா அம்மாவையும் நீங்க கௌரவிக்கணும். சாஸ்திரத்தின்படி என்னுடைய அப்பா அம்மாவையும் நீங்க கடவுள் மாதிரி பார்க்கணும். 3வது சத்தியத்துல மணப்பெண் மாப்பிள்ளை கிட்ட, இன்னில இருந்து எல்லா பெண்களும் உங்களுக்கு அம்மாவுக்கு சமம். கணவன் மனைவியா நமக்குள்ள மலர்ந்திருக்கிற இந்த அழகான காதலுக்குள்ள இடையூறா வேற யாரும் வரக்கூடாது. 4வது சத்தியத்துல மணப்பெண் மாப்பிள்ளை கிட்ட, நாலாவது சத்தியம் எடுங்க எடுங்க. எது? அட, உங்க மூளையில ஒட்டடை இருக்கே, அது எடுங்க. 4வது சத்தியம் என்னன்னு நல்லா யோசிங்க. என்னால யோசிக்க முடியல சாரதா, ஞாபகம் வரலையே. குருஜி, பண்டித ராமகிருஷ்ணா மாட்டிக்கிட்டான். நல்லா மாட்டிக்கிட்டான் குருஜி. இதைத்தானே எதிர்பார்த்து கொடுத்தேன். 4வது சத்தியத்துல மணப்பெண் மணமகன் கிட்ட திருமணத்துக்கு அப்புறம் எல்லா பொறுப்பையும் நீங்க தான் ஏத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது வருங்காலத்துல குடும்பத்துக்கு எந்த ஒரு தேவை இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது நீங்க தான் சொல்லுவாங்க. 5வது சத்தியத்துல மணப்பெண், இருங்க, இப்ப மணப்பெண் முன்னாடி போகணும். 5வது சத்தியத்துல மணப்பெண் மணமகன் கிட்ட என்ன ஆசைப்பட்டாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, அதுக்கு அவரு துணையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. 6வது சத்தியத்துல மணப்பெண் மணமகன் கிட்ட அவ தோழியோட இருக்கும்போது, அவ குடும்பத்தோட இருக்கும்போது, யார் கூட இருந்தாலும் சரி, அவளை எப்பவும் அவமானப்படுத்த கூடாது, அவளை எப்பவும் மரியாதையோட நடத்தணும்னு சொல்லுவா. அதோட சேர்த்து 6வது சத்தியத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க, எப்பவும் அவங்கள விட்டு கொடுக்கவே கூடாது. 7வது மற்றும் இறுதி சத்தியத்துல மணப்பெண் என்ன கேக்குறாங்கன்னா, இளம் வயதுல இருந்து முதுமை வரைக்கும் வாழ்க்கை முழுக்க அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னு அவங்க கேக்குறாங்க. சூழ்நிலை நல்லதோ கெட்டதோ கூடவே இருந்தா போதும் சொல்லுவாங்க. பதில சொல்லி முடிச்சிட்டேன். ஒருவேளை மகாராஜா மட்டும் இங்க இருந்திருந்தா, அற்புதம் சுதர்சன் அவர்களே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. போட்டி இதோட முடியுது. சுதர்ஷன் அவர்களே, உங்க 2 மனைவிகளும் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க. அவங்க மேல உங்களுக்கு எவ்வளவு மரியாதையும் எவ்வளவு காதலும் இருக்கு.
நீங்க அதிர்ஷ்டசாலின்னு உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். சுதர்ஷன் அவர்களே, நன்றி மகாராணி, நன்றி. வாங்க, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து விரதத்தை முடிப்போம். சீக்கிரம் சீக்கிரம். இப்போ சிறந்த கணவன் யார் என்ற போட்டியில யாரு ஜெயிச்சாங்கன்றத அரசவையில அறிவிக்கிறேன். இன்னைக்கு சிறந்த கணவன் யார் என்ற போட்டி ரொம்பவே வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. இது போட்டியாளர்களுக்கு மட்டும் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா இங்க எல்லாருக்கும் இந்த போட்டி ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்திருக்கு. சிறந்த கணவர் யார் என்ற இந்த போட்டியோட வெற்றியாளர் யாருன்னு தெரிஞ்சுக்க நீங்க ஆவலா காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். சிறந்த கணவர் யார்? இந்த போட்டியோட வெற்றியாளர் அந்த வெற்றியாளருக்கு நல்ல கணவராகிற எல்லா தகுதிகளும் இருக்கு. அது யாருனா சுதர்ஷன் அவர்கள். மந்திரியாரே, கட்டளைப்படியே. அற்புதம். சிறந்த கணவர் திரு சுதர்சன் அவர்களுக்கு 1000 தங்க நாணயங்கள் பரிசா வழங்கப்படுது. நன்றி மகாராணிகளே. இந்த மாதிரி ஒரு அருமையான போட்டியில கலந்துக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் இந்த விஜயநகர மக்களுக்கும் இங்க இருக்கிற அவையோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சுதர்சன் அவர்களே, நீங்க இந்த போட்டியில கலந்துகிட்டு ரொம்ப நல்லா செயல்பட்டிருக்கீங்க. சிறந்த கணவரா இருக்கிறது வெறும் ஒரு போட்டி மட்டும் கிடையாது, அது ஒரு கடமையும் கூட. இந்த பாடத்தை நான் இன்னைக்குதான் கத்துக்கிட்டேன். சரியா சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணா. ஆனா நான் எந்த நோக்கத்துக்காக விஜயநகர ராஜ்யத்துக்கு வந்தனோ அந்த வேலை இன்னும் முடியல. மகாராணியோட கட்டளைப்படி அவங்க கேட்ட அந்த ஆயுதங்களை நான் இந்த விஜயநகரத்திலேயே இருந்து செஞ்சு கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். அதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இந்த ராஜ்யத்திலேயே நான் இருக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு மகாராணிகளோட அனுமதி தேவை. கண்டிப்பா தங்கலாம். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. மகாராணி சின்னாதேவி, ஒருவேளை மகாராஜா இங்க இருந்திருந்தாருன்னா நம்மள நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ராஜ்ய காரியங்களை சிறப்பா செஞ்சிருக்கோம். அதனால அவையோர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நான் உங்களுக்கு கொடுத்த சோதனை முடியல மகாராணி அவர்களே. உண்மையான சவாலுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என் வீட்டுக்கு முன்னாடி மாட்டு வண்டியை நிறுத்தாதன்னு. இது என்னோட இடம். இது எப்படி உன்னோட இடமாகும்? இது ராஜ்யத்தோட இடம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. வண்டி முதல்ல இங்க இருந்து எடு. மாட்டு வண்டி இங்கதான் இருக்கும். இது ராஜ்யத்தோட இடம். எல்லா விஜயநகர வாசிகளுக்கும் இங்க உரிமை இருக்கு. வண்டியை எடு. முடியாது. எடுன்னு சொல்றேன்ல. அதன் சொல்றேன்ல. எடுக்க போறியா இல்லையா? வானம், நிலம், பூமி அது எல்லாமே கடவுளுக்கு சொந்தமானது. யாருக்கும் எதுவுமே சொந்தம் இல்ல. நீங்க எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அட, இது முல்லா நசுருதீன் ஐயாவாச்சே. நீங்க ஏற்கனவே விஜயநகரத்துக்கு வந்திருக்கீங்கல்ல? ஆமா, நீங்க சரியா சொன்னீங்க ஹுசூர். உண்மையிலேயே நீங்க பெரிய புத்திசாலிதான். இந்த விஷயத்தை தான் இவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். இந்த இடம் ராஜ்யத்தோடது, மகாராஜாவுக்கு சொந்தமானது. இனிமே அவரோடது இல்ல. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றாரா? நான் உனக்கு புரிய வைக்கிறேன். உங்களோட மகாராஜா கிருஷ்ணதேவராயர் இப்போ இங்க இல்லையாமே. அதனால இந்த விஜயநகரம் இனிமேல் எங்க இளவரசரோடது. எனக்கு புரியலையே. முதல்ல இதை யாருக்கு சொல்லணுமோ அங்க போய் சொல்லிட்டு வந்துடுறோம். இது புரியுதா? 2 மகாராணியார்களும் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்துருவோம். வாங்க வாங்க, இனி விஜயநகரம் உங்களோடதுதான்.
சின்னா தேவி, நானும் இததான் யோசிச்சுட்டு இருந்தேன். சுதர்சன் அவர்களுக்கும் நம்ம மகாராஜாவுக்கும் எத்தனை விஷயங்கள் ஒத்து போகுதுல்ல? அப்படியா? எது சொல்றீங்க? அவர் பேசுற முறை அப்புறம் யோசிக்கிற விதம் நம்ம மகாராஜாவோடது மாதிரியே இருக்குல்ல? அது மட்டும் கிடையாது, அவருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க நம்மள மாதிரி. ஒருத்தங்களுக்கு உங்கள மாதிரி சங்கீதம்னா பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு என்ன மாதிரி சமையல்னா பிடிக்கும். இது எல்லாமே தற்செயலா நடக்குதா இல்ல? தற்செயலா தான் நடக்குது மகாராணி சின்னா தேவி. இவ்ளோ பெரிய உலகத்துல 2 மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்கிறது ஆச்சரியமான விஷயம் இல்ல. ஆனா என் விஷயத்துல அந்த மாதிரி இல்ல. ஏன்னா இந்த உலகத்துல என்ன மாதிரி இன்னொருத்தங்க இருப்பாங்களா என்ன? சரிதானே? வாழ்த்துக்கள் 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 குருஜி. காட்டுங்க. முட்டாளுங்களா, நிறுத்துங்கடா. போட்டியில நான் தோத்து போயிட்டேன், எனக்கே லட்டு கொடுத்து கொண்டாடுறீங்க. குருஜி அந்த மாதிரி இல்ல குருஜி, நான் அந்த எண்ணத்துல பண்ணவே இல்ல. வாய மூடு. எங்கிட்டயே விவாதிக்கிற நீ அதிக பிரசங்கி. எல்லாமே தப்பா இருக்கு, எதுவுமே சரியில்லை. எங்கிட்டயே சிஷ்யனா இருந்துகிட்டு என் முதுகுக்கு பின்னாடி என்ன பத்திய தப்பா பேசுறது. குருஜி இது வரைக்கும் எங்களுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? என்னடா சொன்ன? நான் முட்டாள் இல்ல. முட்டாள் 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 முட்டாள். வாய மூடுங்க. ஒருவேளை நாங்க முட்டாள்கள்னா நீங்க முட்டாள்களோட குரு. அந்த அளவுக்கு போயிட்டியா நீ? உனக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல? உனக்கு லட்டு வேணும்ல? லட்டு முழுங்கு முழுங்கு முழுங்குடா. துப்பு நான் உன்னை கொன்னுடுவேன். முழுங்கு முழுங்கு. நீங்க மணியை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படியா? உனக்கு லட்டு கிடைக்கலங்கிற பொறாமையில பேசுறேன் இல்ல? கொடுத்துட்டா போச்சு. முழுங்கு முழுங்கு முழுங்குடா முழுங்குடா முழுங்கு. அந்த கடவுளே பக்தர்களுக்கு பிரசாதத்தை ஊட்டி விடுறாரு. முழுங்கு. இதெல்லாம் என்னோட அதிர்ஷ்டம் தான் சுவாமி. நாங்க உங்களோட சிஷ்யர்கள், எதிரிகள் கிடையாது. பேருக்கு தாண்டா நீங்க எல்லாம் சிஷ்யனுங்க. சிஷ்யம் செய்யக்கூடிய ஒரு சேவை செஞ்சிருப்பீங்களா? உங்க 2 பேரையும் சிஷ்யனுங்களா வச்சிருக்கிறதுக்கு பதிலா நான் என்ன சொல்ல வரீங்க? நாயை வளர்த்திருக்கலாம். அதாவது நன்றியோட இருந்திருக்கும். என்ன சொல்றாரு? முட்டாளா? நாயா? குருஜி மணி உங்களை முட்டாள் நாயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் தனி, ஈஸ்வரா, நான் இத கேக்குறதுக்கு பதிலா என்னோட உயிரை நீ எடுத்திருக்கலாமே. இல்ல சுவாமி, இல்ல, என்னால இத கேட்க முடியல. இல்ல குருஜி, நான் அப்படி சொல்லல. வேண்டாம் வேண்டாம், தனி நீதான் தோண்டி விட்ட. உன்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. பிரமாதம், ரொம்ப பிரமாதம். சிஷ்யர்களோட குரு விளையாடுறாரு. அற்புதம். சுவாமி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? போதும், இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. இனி நான் உங்க சிஷ்யனா இருக்க போறதில்ல. போய் தொலைடா, போய் தொலை. நீங்க தோக்க போறீங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் இந்த பண்டித ராமகிருஷ்ணனை தோக்கடிக்கணுங்கிற எண்ணத்தை இன்னைக்கே விட்டுடுங்க குருஜி, இன்னைக்கே விட்டுடுங்க. அவனுக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. போது நிறுத்து. உனக்கு அந்த கிருஷ்ணன் தான் பிடிக்குதுன்னு அவங்கிட்டயா போடா. அவனுக்கு சிஷ்யன் ஆயிடு. வாதனி, நாம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாதனி, நாம பண்டித ராமகிருஷ்ணன் போய் சேர்ந்துடலாம். என்ன விடு மணி, என்ன விடு. இந்த லட்டை நீயே பிடிச்சுக்கோ. நான் என்னுடைய குருஜியை விட்டு எங்கேயும் வர மாட்டேன். பிரமாதம் தனி, இந்த கிழவனுக்காக ஒரு நண்பனையே கை விட்டுட்டல. இன்னும் ஏன்டா நிக்கிறேன்? நன்றி கட்டவனே. ஐயோ, இத நிறுத்துங்க சுவாமி, அவனை விட்டுருங்க. குருஜி, அப்படின்னா கேட்டுக்கோ தத்தாச்சாரியாரே, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ராமகிருஷ்ணர் கிட்டயே நான் சிஷ்யனா போய் சேர்ந்துக்கிறேன். நல்லாதான் இருக்குது, சாப்பிட்டுக்கலாம்ல. குருஜிக்கு நான் எத்தனை வருஷமா சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன போய் இப்படி அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாரு. அவரு என் மேல கொஞ்சம் கூட கருணைய காட்டல. இந்த அளவுக்கு கத்தி கத்தி நான் கூட அழுததில்லையே. நீங்க
நீங்க தோத்ததுக்காக தான் குருஜிக்கு லட்டு எடுத்துட்டு போய் சாப்பிடுங்கன்னு சந்தோஷமா கொடுத்தேன். ஆனா அத கூட புரிஞ்சுக்காம குருஜி என்ன அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாரு. நான் இப்ப எங்க போவேன்? அட, கொஞ்சம் அமைதியா இருங்க மணி அவர்களே. கொஞ்சம் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். சரி தனி எங்க? நீங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள் தானே? எப்பவும் ஒன்னா தானே இருப்பீங்க? நண்பன் 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 என்ன நண்பன் அவன்? என்ன பொறுத்த வரைக்கும் குரு சிஷியன் உறவை விட எந்த நண்பனும் முக்கியம் கிடையாது. உண்மை என்னன்னா மணி எப்பவும் உங்களுக்கு உண்மையான சிஷியனா இருந்ததே கிடையாது. நீங்க மணிக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க குருஜி. அவனை விட ஒரு பெரிய முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அவன் போனதும் நல்லதுதான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளவனா இருப்பேன். என்ன உங்க சிஷ்யனாக்கிக்கோங்க. வாங்க வாங்க, என்னோட கோரிக்கையை ஏத்துக்கோங்க. என்ன உங்க சிஷ்யனாக்கிருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அப்பல குரு என்ன ஆகிறது? அந்த கிழவனோட பேரை என் முன்னாடி சொல்லாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு குருவே கிடையாது. எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. குருஜி, நீங்க அவனுக்கு ஒரு ராஜகுருவோட சிஷியனாகிறதுக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தீங்க, மரியாதையும் கொடுத்தீங்க, உரிமையும் கொடுத்தீங்க. ஆனா அவன் என்னன்னா இதை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களை விட்டுட்டு அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட போயிட்டான். இனிமே குருஜிக்கு அடுத்தபடியா அவருடைய பதவி எனக்கு தான் கிடைக்க போகுது. அவருடைய பதவி, செல்வங்கள் எல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்னடா அந்த மணிப்பைய தொலைஞ்சது நல்லதுதான். அவெல்லாம் எதுக்குமே லாயக்கில்லாதவன். அட மணி, என்ன பண்றீங்க? என்ன உங்களோட சிஷ்யனா ஏத்துக்கோங்க. ஏன்னா நீங்க தான் உண்மையான அறிவாளி. நீங்க பெரிய ஞானி, புத்திசாலி, திறமசாலி. உங்களை மாதிரி ஒரு மகான் இந்த விஜயநகரத்திலே கிடையாது. இருங்க 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 இருங்க, கையிடுங்க கையிடுங்க. இங்க பாருங்க, எனக்கு சிஷ்யர்கள்லாம் தேவையே இல்ல. உண்மையை சொல்லணும்னா இவனுக்கு குருக்கான தகுதியே இல்ல. அதேதான். என்ன சொன்ன? குரல் என்னோடதுதான், ஆனா வார்த்தை அம்மாவோடது. நான் உங்களுக்கு எல்லா வேலையும் செய்வேன். அதுதான் எனக்கு வேண்டாம். அம்மா அம்மா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட சொல்லுங்களேன், என்ன அவரோட சிஷ்யனா ஏத்துக்கணும்னு. குருவுக்கும் குருவோட குடும்பத்துக்கும் சேவை பண்றதான ஒரு சிஷ்யனோட வேலை. நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துப்பேன். குண்டப்பாக்கு படிக்க உதவியா இருப்பேன். பாஸ்கரையும் நல்லா பார்த்துப்பேன். வேணா வேணா, என் கிட்ட வர்ற வேலை வச்சுக்காத. இதை பாருங்கம்மா, இதை பாருங்களேன். நான் துணியையும் மடிச்சு வச்சிருவேன். இப்ப பாருங்க. அட மணி, இதுக்கெல்லாம் எந்த தேவையும் இல்ல. ஒருவேளை இவன் வீட்ல இருக்க எல்லா வேலையும் செஞ்சான்னா எங்களுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். ஓய்வு கிடைக்கும். உங்க லாபத்துக்காக என்ன மாட்டி விடாதீங்க. அம்மா, இவர் இப்படி எல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. உங்க பாஷையில புரிய வைங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மணி இங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. இப்ப வச்சு ஒத்துக்கோங்க. என்ன ஒத்துக்கோங்க? மணி நம்ம வீட்லயே இருக்கிறதுக்கு தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. இல்ல 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 இல்ல. பாவம் எவ்வளவு கெஞ்சுறாரு. சிச்சியனா ஏத்துக்கிய. முடியாது குண்டப்பா, முடியாது. இன்னையில இருந்து மணி ராமாவோட சிஷ்யனா இருக்க போறான். ரொம்ப நன்றிமா. இன்னையில இருந்து இவன் இந்த வீட்ல தான் இருக்க போறான். இது என்னோட முடிவு. அம்மா, இந்த முடிவை நீங்க எடுக்க கூடாது. இது என்னோட வீடு. முடிவும் நான் தான் எடுப்பேன். வா மணி, அந்த லட்டை எடுத்துட்டு வா. நில்லுங்க. பைத்தியக்காரங்க, எல்லாருமே பைத்தியக்காரங்க. இந்த வீட்ல யாரு எப்ப என்ன பண்றாங்கன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அட, இது என்ன புது பிரச்சனை? நீ குருவோட சிஷ்யனை உன்னோட சிஷ்யனா ஏத்துக்கிட்ட. இதோட விளைவு என்ன ஆகும்னு உனக்கு தெரியல ராமா. சுவாமி, மணி இல்லாம வீடு சத்தமே இல்லாம இருக்குல்ல. அது உனக்கு, எனக்கு நிம்மதியா இருக்கு. சுவாமி, உங்க மனநிலைமை எனக்கு புரியுது. நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. உங்களுக்கான புது சிஷ்யைய நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் சுவாமி. திரும்ப வந்திருப்பான். கெட்டு போன புத்தி இப்பதான் திருந்தி இருக்கும். நான் போய் பாக்குறேன். நீ எல்லாம் போக வேண்டாம், நான் போய் பாக்குறேன். அவனா மட்டும் இருந்தது வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க விட மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா மறுபடியும் வந்திருப்பேன்.
சுவாமி, சௌதாமினி தேவி, சுவாமி, உங்களோட ஒரு சிஷ்யன் உங்களை விட்டுட்டு போயிட்டான். ஆனா இப்ப உங்களுக்கு ஒரு புது சிஷ்யை கிடைச்சிட்டாங்க சுவாமி. நான் தான் சௌதாமினி தேவிய நம்ம வீட்டுக்கு வர சொன்னேன். இங்க இருந்தாங்கன்னா உங்ககிட்ட மட்டும் இல்ல என்கிட்டயும் நிறைய கத்துப்பாங்க. இப்போ நீ என்னதான் சொல்ல வர்ற வர்ணமாலா? சுவாமி, இன்னைக்கு எல்லா பெண்களும் ரொம்ப தன்னம்பிக்கையோட இருக்காங்க. வீட்டு வேலைகளோட சேர்த்து வெளி வேலைகளையும் ரொம்ப நல்லா பண்றாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சிஷ்யை வீட்டு வேலைகளை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்தாங்கன்னா எப்படி? அதனால நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா சௌதாமினி தேவி இனி இந்த வீட்ல என் கூடவே இருப்பாங்க. இவங்க இங்க இருந்தாங்கன்னா எல்லா வீட்டு வேலைகளையும் நான் சொல்லி கொடுத்துருவேன். கண்டிப்பா, நிச்சயமா, ஏன் கூடாது, கண்டிப்பா வச்சுக்கலாம். என்னோட வீடு சௌதாமினி தேவிக்கு தானே சொந்தம். என்னது? நான் வேற நீ வேறையா வரணுமல்ல? இந்த வீட்டோட அதிகாரம் முழுக்க உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன்னா நீ தான் இல்ல தரசி, நீ எடுக்கிறதுதான் முடிவு. உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு சௌதாமினி தேவி. இன்னில இருந்தே நான் உங்களுக்கு வீட்டு வேலைகளை கத்து கொடுக்கறேன். உள்ள வாங்க. நான் கூட உங்களுக்கு கணவன் மனைவி வாழ்க்கையை பத்தி புரிய வைக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா பாரு, இப்ப நீ வீட்டு வேலையை சொல்லித்தர, நான் வாழ்க்கை முறையை சொல்லித்தரேன்னு சொல்றேன். சரிங்க சுவாமி, கண்டிப்பா. உள்ள வாங்க சௌதாமினி தேவி. நான் காண்பது என்ன கனவா இல்லை நனவா? குருஜி, இது கனவு கிடையாது, இதெல்லாம் உண்மையா நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு குருஜி. அந்த மணி போனா சௌதாமணி தேவி வந்துட்டாங்க. இன்னைக்கு திரும்பவும் தாமதமாக போகுது. அட மணி, இதை விடு, இல்லனா இது கழண்டிடும். நான் பிடிச்சிக்கிறேன் குருஜி. வாங்கிக்கோங்க, இது பேசுற கிளி. இங்க பாருப்பா, வணக்கம் சொல்லு. ரெண்டு கிளியும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குல்ல? நம்ம ரெண்டு பேரும் மாதிரி குரு சிஷ்யன், குரு சிஷ்யன். நான் எத்தனை முறை சொல்லி இருக்கேன், என்ன குருன்னு கூப்பிடுறத நிறுத்து. என்ன அப்படிலாம் கூப்பிடாது. அது வந்து இது ஒண்ணு. எனக்கு கேட்டது உனக்கும் கேட்டுச்சா? ஆமா குருஜி. புத்திதாஸ், இது புத்திதாஸா? அட, இது யாரோட கழுத? கவலைப்படாத பட்டு, உனக்கு ஒண்ணு ஆகாது. மணி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, இல்லனா தாமதமாயிடும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்போ கிளிக்கும் தெரிஞ்சு போயிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? உங்களுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னு. சரி சரி, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த ரெண்டு கிளிகளும் சீக்கிரமாவே சொற்களை கத்துக்குவாங்க. இந்த திறமையால தான் இவங்களோட விலையும் அதிகம். அதனாலதான் இவங்களை யாராலையும் வாங்க முடியல. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க. குருஜி, குருஜி, குருஜி. மகாராணி என்கிட்ட கேட்ட அந்த ஆயுதங்களை பத்தி நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். மகாராணிகள் இங்க வந்துட்டாங்கன்னா உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முறை பேசிட்டு அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவேன். சரி சுதர்சன் அவர்களே. அதுக்கப்புறம் கோத்வால், குரு கிட்ட ஏதோ குறை இருக்கிற மாதிரி தெரியுதே. மணிய அவர் கூட கூட்டிட்டு வர மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வணக்கம் குருவே. இருங்க இருங்க, வாங்க குருஜி, வந்து உட்காருங்க. குருஜி, எழுந்துருங்க 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 குருஜி. இப்ப உட்காருங்க. மந்திரியாரே, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மணியும் அப்புறம் குரு கூட தனியும் இருக்காங்களே, ஒன்னும் புரியலையே. மணி அவர்கள் எப்ப கட்சி மாறினாரு மந்திரியாரே? எனக்கும் அதே சந்தேகம்தான். என்ன மட்டம் தட்டணுங்கிறதுக்காகவே நான் துரத்தி விட்டவன அவனோட சிஷ்யன் ஆக்கிக்கிட்டானா?
போதும். சரி. மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலாம்பா அரசவைக்கு வராங்க. மகாராணி சின்னாதேவி வாழ்க! மகாராணி திருமலம்பா வாழ்க! என்ன இது அன்னப்பறவைகளோட ஜோடி எப்படி பிரிஞ்சது? தனிமணி எதுக்காக இப்படி தனித்தனியா நிக்கிறாங்க? அது மகாராணி திருமலம்பா அவர்களே, நமது பண்டித ராமகிருஷ்ணர் தனி ஒரு ஆளா எவ்வளவுதான் வேலை செய்வாரு. அதனால அவரோட பாரத்தை குறைக்கிறதுக்காக நான் என்னோட சிஷ்யர்கள்ல ஒருத்தரை கொடுத்துட்டேன், தானமா கொடுத்துட்டேன். ரொம்ப நல்ல விஷயம், நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. கிழவனா இந்த கழுத சத்தம் எங்க இருந்து கேக்குது? இந்த கழுதை எங்க இருந்து அரசவைக்குள்ள வந்தது? கழுதன்னு சொன்ன உடனே கோவப்படுத. அப்ப இது புத்திதாஸ் தான். எப்பா புத்திதாஸ், தயவு செஞ்சு விட்டுருப்பா. இது புத்திதாஸ். அப்படின்னா முல்லா நஸ்ருதீன் அவர்களும் இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. துணியை விடு, துணியை விடு. புத்திதாஸ் அவர்களே, அமைதி அமைதி, விட்டுருங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். என் சுவாமியுடைய ஆடையை தயவு செஞ்சு விட்டுருங்க, இல்லனா அவர் உங்களை சபிச்சிடுவாரு. விட விட விட. குருவே, இவர் ரொம்ப கோபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். இவனை நீங்க அந்த மாதிரி சொல்லி இருக்க கூடாது. மன்னிப்பு கேளுங்களேன், அப்பதான் இவன் விடுவான். என்ன மன்னிச்சிரு. கழுதை இல்ல, கழுதை இல்ல, புத்திதாஸ். நீங்க புத்திதாஸ், புத்திதாஸ். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க புத்திதாஸ். தப்பிச்ச புத்திதாஸ் இங்க இருக்கான்னா, அப்ப முல்லா நஸ்ருதீன் எங்க இருக்காரு? விஜயநகரத்துக்கு வந்துட்டாரா? வாழ்க்கையில திரும்பவும் நிறங்களை நிரப்ப வந்திருக்கேன். முடிக்காம விட்ட வேலைய இந்த முறை முடிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கேன். விஜயநகரத்து மகாராணிகளுக்கு இந்த ஒண்ணு இல்லாதவ சலாம தெரிவிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் முல்லா நஸ்ருதீன் அவர்களே. விஜயநகரத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆமா, விஜயநகரத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. இனாயத் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஆதாப். எல்லா கேரியத்தானே? எல்லாம் நல்லபடியா நடக்குது முல்லா நஸ்ருதீன் அவர்களே. உங்களை பார்த்தது என் மனசு சந்தோஷம் அடைஞ்சிருச்சு. எனக்கும் தான், ரொம்பவே. ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். 2 மகாராணிகளும் மகாராஜாவோட சிம்மாசனத்துல அமர்ந்து இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. மகாராஜா எங்களுக்கு ராஜ்ய காரியங்களை கொடுத்துட்டு பயணத்துக்கு போயிருக்காரு. ஆமா, அந்த விஷயம் எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் அவனுக்கு சேவகனா இருக்கேன். அவனோட கண்களை இருந்து பாக்குறவனுக்கு இங்க எந்த விஷயத்தையும் மறைக்கவே முடியாது. அவன் அந்த மேல இருக்கிறவன் மட்டும்தான் உண்மை, மத்த எல்லாமே மாயை. கண்களுக்கு தெரியறது உண்மையா இருக்காது. இங்க இருக்கிறத யாராலையுமே பார்க்க முடியாது. எனக்கு ஒண்ணுமே புரியல முல்லா நஸ்ருதீன் அவர்களே. நீங்க சொல்ல வந்ததுக்கான அர்த்தம் என்ன? அந்த கடவுளோட கருணையால நான் ஜெய்ப்பூர்ல இருக்கிற நம்ம மகாராஜா கிருஷ்ணதேவராயரை பார்த்துட்டு தான் வரேன். உண்மை என்னன்னா, மகாராஜா தான் என்ன விஜயநகரத்துக்கு அனுப்பி இருக்காரு. இந்த கடிதத்தையும் கொடுத்தாரு. மகாராணி அவர்களே, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் இந்த கடிதத்தை படிக்கிறேன். கண்டிப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம். விஜயநகரத்து மகாராணிகளே மற்றும் அமைச்சரவையில் இருக்கும் மந்திரிகளே, அதுக்கப்புறம் விஜயநகரத்து பொதுமக்களே, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புறேன். அது என்னாச்சு மந்திரியாரே? ஏன் நிறுத்திட்டீங்க? படிங்க. அது வந்து என்னாச்சு?
அப்படி என்ன அதுல இருக்கு சொல்லுங்க. மந்திரியாரே, அதுல என்ன எழுதியிருக்கு படிங்க. அது மகாராணி அவர்களே, இந்த கடிதத்துல மகாராஜா என்ன எழுதியிருக்காருன்னா, அடுத்த பௌர்ணமி தினத்தன்று நாம நம்ம விஜயநகர ராஜ்யத்தை தெஹ்ரானோட இளவரசர் கமாலே முஸ்தபா கிட்ட ஒப்படைச்சிடணும். வர்ற பௌர்ணமி தினத்திலிருந்து நம்ம விஜயநகர ராஜ்யத்தோட புது அரசர் இளவரசர் கமாலே முஸ்தபா தான். கடவுளே, பௌர்ணமின்னா இன்னும் 2 நாள்ல வந்துருமே. மகாராஜா எப்படி இந்த முடிவை எடுக்க முடியும்? எனக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது மகாராணி. இல்ல பெரிய மகாராணி அவர்களே, இதுக்கு சாத்தியமே இல்ல. மகாராஜா இந்த முடிவை நம்ம கிட்ட சொல்லி நம்மளுடைய கருத்தை கேட்காம இந்த முடிவை அவர் எடுக்க மாட்டாரு. இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராணி அவர்களே, இந்த கடிதத்துல ராஜமுத்திரையோட மகாராஜாவோட கையெழுத்தும் இருக்கு. நிச்சயமா இங்க ஏதோ சதி நடக்குது. நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன். எல்லாரும் அமைதியா இருங்க. எல்லாரும் அவங்கவங்க இடத்துல உட்காருங்க. மகாராஜாவோட இந்த முடிவை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா முல்லா நசுருதீன் அவர்கள் கிட்ட இதுக்கான ஆதாரம் இருக்கு. இந்த ராஜ்யத்தை 2 நாளைக்கு அப்புறம் தெஹ்ரானோட இளவரசர் கமாலே முஸ்தபா கிட்ட ஒப்படைக்கிறோம். உங்க விஜயநகரத்தோட அடுத்த அரசரை பார்க்க நீங்க ஆவலோட இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அனுமதி கொடுத்தீங்கன்னா வர சொல்லுவேன். கண்டிப்பா நீங்க இப்ப அவரை கூப்பிடலாம். அவரை ராஜ மரியாதையோட அரசவைக்கு வர சொல்லுங்க. ஹசிபூர் ஜான் சேசாதே, தெஹ்ரானோட வைரம், என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான இளவரசர் கமாலே முஸ்தபா அரசவைக்கு வர போறாரு. எங்க நாட்டுல இவருக்கு பேரும் புகழும் ரொம்ப அதிகம். வாங்க இளவரசே. இவர்தான் தெஹ்ரானோட இளவரசர் கமாலே முஸ்தபா. விஜயநகரத்து மகாராஜாவோட ஆசை என்னன்னா, இந்த ராஜ்யத்தை இனிமே இவர்தான் ஆட்சி செய்ய போறாரு. விஜயநகர மகாராணிகளுக்கு என்னோட சலாம். மகாராஜாவோட கடிதத்தை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆனா நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த ராஜ்யத்தை மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அவர் விருப்பத்தோடு எனக்கு கொடுத்திருக்காரு. இதுல என்னோட சதி எதுவுமே இல்ல. ஆனா இதுக்கு சாத்தியமே இல்லையே. மகாராஜா இவ்ளோ பெரிய முடிவை எங்க கிட்ட சொல்லாம கண்டிப்பா எடுக்க மாட்டாரு. ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்களை முட்டாளாக்குறீங்களா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பரவாயில்ல, கடிதத்துல மகாராஜாவோட கையெழுத்து இருக்கே, அதையாவது நம்புங்க. அதுல ராஜ்யத்தோட முத்திரையும் பதிக்கப்பட்டிருக்கே. மகாராஜா எப்படி இதெல்லாம் பண்ணாரு? ஆனா இந்த கேள்வியெல்லாம் நீங்க மகாராஜா கிட்ட தான் கேட்கணும். இப்போதைக்கு மகாராஜாவோட கட்டளைக்கு உட்பட்டு இந்த ராஜ்யத்தையும் அரண்மனையையும் நீங்க என்கிட்ட ஒப்படைச்சாகணும். ஒருவேளை மகாராஜா கிருஷ்ணதேவராயர் இந்த ராஜ்யத்தை எனக்கு ஒப்படைக்க அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா நான் உடனே இங்க இருந்து கிளம்பிடுவேன். இதுவரைக்கும் நீங்க ராஜ்ய காரியங்களை பார்த்துக்கிட்ட விதத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு மகாராணிகளே. ஆனா இது உங்களுக்கு அக்னி பரீட்சை. இந்த ஆபத்தை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்கன்னு நானும் பார்க்கறேன். இதுக்காக தான் நான் முல்லா நஸ்ருதீன் கிட்டையும் இளவரசர் கிட்டையும் உதவி கேட்டேன். மகாராணி திருமலம்பா, இது பிரச்சனைக்கான நேரம். அதனால தற்காலிக ஆட்சியாளர்கள் ஆகிய நாம இத பொறுமையா கையாளணும். முல்லா நஸ்ருதீன் அவர்களே, கடிதத்தின்படி எங்களுக்கு 2 நாள் கால அவகாசம் இருக்கு.
இந்த 2 நாளைக்குள்ள நாங்க கண்டிப்பா ஏதோ ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த பரீட்சையில நீங்க ஜெயிச்சு முன்னேறீங்களா இல்லையான்னு பார்க்க நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். முல்லா நஸ்ருதீன் அவர்களே, தெஹரானின் இளவரசர் கமாலே முஸ்தபா, நீங்க 2 பேரும் எங்க விருந்தினர்கள். இவங்க அரண்மனையில இருக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. தங்கள் கட்டளைப்படியே மகாராணி. மகாராணி அவர்களே, இந்த நாடோடியோட சுதந்திரத்தை பறிச்சுப்பீங்களா? நான் காத்து மாதிரி, அதான் உங்களுக்கு தெரியுமே. உங்க விருந்தோம்பலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா என்னால இந்த அரண்மனைக்குள்ளேலாம் அடைஞ்சிருக்க முடியாது. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் தங்குறதுக்கான ஏற்பாடுகளை வெளியில நானே பாத்துக்கிறேன். முல்லா நஸ்ருதீன் அவர்கள் எங்க இருக்காரோ அங்கதான் நானும் இருப்பேன். எனக்கு இன்னும் இவங்க மேல சந்தேகம் போகல. 2 பேரும் சேர்ந்து ஏதோ சதி செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். மகாராஜா இல்லாத நேரத்துல விஜயநகரத்தையே கைப்பற்ற நினைக்கிறாங்களோ? இளவரசே, நம்ம கிளம்பலாம் வாங்க. நில்லுங்க. மகாராணி சின்னாதேவி, இவங்க நம்மளோட விருந்தினர். இவங்க தங்கறதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். உங்களுக்கு கவலையே வேண்டாம். ஆஹா, சரி சரி. இப்ப நாங்க தங்கறதுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணி ஆகணும். ஏன்னா மகாராஜா அரண்மனைய இளவரசர் முஸ்தபா கிட்ட கொடுத்துட்டாரே. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க குருவே. அவரை உங்க வீட்லயே தங்க வைங்க. அப்படியே ஆகட்டும். அவங்க விருந்தோம்பல்ல எந்த குறையும் இருக்க கூடாது. நிறைய அனுபவிச்சிருக்கோம். இருந்தாலும் இவங்க சதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்தையும் பொறுத்துக்கத்தான் வேணும். நிச்சயமா மகாராணி, நிச்சயமா. எனக்கு அனுமதி கொடுங்க. விருந்தினர்கள் தங்கறதுக்கு வீட்டுல ஏற்பாடுகள் செய்யணும் இல்லையா? வாங்க தெஹரானோட இளவரசே, வாங்க முல்லா அவர்களே, வாங்க. வருணமாலா, நீங்களும் நானும் கிளம்புறேன் மகாராணி. வாங்க வாங்க. என்ன மன்னிச்சிருங்க மகாராணி அவர்களே, நான் பேசுறதுக்கு எனக்கு அனுமதி கிடைக்குமா? கண்டிப்பா. நான் இங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ராஜ்யத்துக்கு பிரச்சனை வந்திருக்கு. இப்ப உங்களுக்கு என்னோட ஆயுதங்கள் நிச்சயமா தேவைப்படும் நினைக்கிறேன். சுதர்சன் அவர்களே, இந்த மாதிரியான ஆபத்து இதுக்கு முன்னாடியே விஜயநகரத்துக்கு வந்திருக்கு. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்ல வரத நீங்க முழுசா கேட்கல. ஒருவேளை 2 நாளைக்கு அப்புறம் இந்த சிம்மாசனத்துல நீங்க 2 பேரும் உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா நான் என்னோட ஆயுத வியாபாரத்தை பத்தி உங்ககிட்ட நிச்சயமா பேசுவேன். ஆனா 2 நாளைக்கு அப்புறம் இந்த சிம்மாசனத்துல ஒருவேளை தெஹரானோட இளவரசர் உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா நான் என் வியாபாரத்தை பத்தி அவர்கிட்டயே பேசிக்கிறேன். இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்புறேன். உங்களுக்கே தெரியுமே, நான் வெறும் ஒரு வியாபாரி, அவ்வளவுதான். எங்களுக்கு புரியுது, நீங்க கவலைப்படாதீங்க. சரி, ரொம்ப நன்றி மகாராணி. மகாராணி அவர்களே, நாம எப்படியாவது திரும்பவும் மகாராஜாவை அழைச்சுதான் ஆகணும். நான் இப்பவே நம்ம தூதரை ஜெய்ப்பூருக்கு அனுப்புறேன். இல்ல மந்திரியாரே, இவ்வளவு குறைஞ்ச நேரத்துல தூதர்களை அனுப்பி மகாராஜாவை இங்க வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்ப நமக்கு இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா என்ன? நானும் வழியை தானே யோசிக்கிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வா இருக்கும்? மகாராஜா எதுக்காக இளவரசர் கமாலே முஸ்தபாக்கு ராஜ்யத்தை ஏன் ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாரு? மகாராணிகளுக்கு பொறுப்பு வரணுன்றதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணாரு. அவங்க அப்படி பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம எதுக்கு இந்த புது கடிதம்? என்ன மன்னிச்சிருங்க புது குருஜி, நான் கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன். எனக்கு என்னமோ மகாராஜாவுக்கு குடும்பம் ராஜ்யத்து மேல எல்லாம் விருப்பம் இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை யாருக்கும் தெரியாம சன்னியாசியா மாறிட்டாரோ, ஒருவேளை ராஜ்யத்தை மொத்தமா அந்த லிஃபாஃபை கமலுக்கு கொடுத்துட்டாரோ என்னமோ. கமாலே முஸ்தபா. சரி, கலாமே முஸ்தபா. கமாலே முஸ்தபா. சரி, கமாலே முஸ்தபாவா இருக்கட்டும். பேர் இவ்வளவு வித்தியாசமா இருக்கே. இவர்கிட்ட எதுக்காக ராஜ்யத்தை ஒப்படைக்கணும்? கொடுக்கணும்னா உங்ககிட்ட எல்லாம் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ராஜகுரு தத்தாச்சாரியார் பதவியை நீங்க எனக்கு கொடுத்துருப்பீங்க. எதிரெதிரா உட்காந்துருப்போம். நினைச்சு பார்க்கவே அருமையா இருக்கல. பொறுமை மணி, பொறுமை. எப்படி பொறுமையா இருக்க முடியும்? அதுக்கப்புறம் அந்த துரோகி தனிய வாழ்க்கை முழுக்க சிறைச்சாலையிலேயே அடைச்சி வச்சு சித்திரவதைப்படுத்துவேன். அதுக்கப்புறம் அந்த கிழவனை எங்கேயாவது தீர்த்த யாத்திரைக்கு அனுப்பிடுவேன். எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அங்கேயே இருந்து நான் உங்களுக்கு சேவையும் பண்ணியிருப்பேன். இவன் வாய்க்குள்ள
கொஞ்சம் மூட சொல்லுறாமா, இல்லன்னா இவன் கழுத்துல நான் சுத்திட்டு இவனோட உயிரை எடுத்துருவேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு பட்டு. நீயாச்சும் கொஞ்சம் அமைதியா இரு. இவன் தான் இருக்க மாட்டேங்கிறான். பண்டிதர் ராமகிருஷ்ணர் இத பத்தி நினைச்சு ரொம்பவே கவலைப்படுவார்னு எனக்கு தெரியும். கமாலே முஸ்தபா கிட்ட என்னோட ராஜ்யத்தை ஒப்படைக்கணுங்கிற என்னோட முடிவுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா. அம்மா, நீங்க என் கூட நடந்து வாங்க. ஆமாமா, நீங்க இவர் கூட நடந்து வாங்க. நான் ரொம்ப களைப்பா இருக்கேன், என்னால நடக்கவே முடியாது. சரி சரி, பல்லாக்க எடுங்க. நில்லுங்க. உன் வயசான அம்மாவை இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அவங்க நிலைமைய பாரு. இவங்களால இந்த வயசுல எப்படி நடந்து போக முடியும் சொல்லு? உங்க 2 பேருக்கும் சின்ன வயசு தானே, நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும். உங்க வயசான அம்மாவுக்கு சேவை பண்ணணும், நீங்க தான் அவங்கள நல்லா பாத்துக்கணும். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீங்க பல்லாக்குல உட்காருங்க, நாங்க 2 பேரும் நடந்து வரோம். நீ நல்லா இருக்கணும்பா. அந்த கடவுள் உனக்கு தீர்க்க ஆயுச கொடுக்கணும். மகாராஜா கிருஷ்ணதேவராயரே, உங்க கோவத்தை நீங்க கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. நல்ல வேளை கடவுளோட அருளால இங்க யாரும் உங்களை கண்டுபிடிக்கல. தெஹ்ரானோட இளவரசே, உங்களை எங்க வீட்டுல கவனிச்சுக்கிறதுல எந்த குறையும் இருக்காது. என்ன மன்னிச்சிருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சகஜம்தான் இல்லையா? குருஜி குருஜி இப்பெல்லாம் பண்ணாதீங்க. வாங்க. மன்னிச்சிருங்க சுவாமி, கொஞ்சம் பொறுங்க. இவங்களுக்கு ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்களா உள்ள வரணும். எனக்கு மறந்து போச்சு. சௌதாமினி, ஆரத்தி தட்டை கொண்டு வாங்க, விருந்தினர்கள் வந்திருக்காங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.